நாம் தெய்வத்தை வழிபட்டு முடித்தவுடன் பூஜை நிறைவு பெறும் வேளையில் கண்டிப்பாக இதனை செய்து கொள்ள வேண்டும். முக்கியமான பூஜையின் போது நாம் இதனை செய்து கொள்ளலாம். அதாவது வாரம் ஒரு முறையோ இருமுறையோ கண்டிப்பாக இதனை செய்து கொள்ள வேண்டும். இப்படி செய்து கொண்டால் சுவாமிக்கு திருஷ்டிகள் எதுவும் இருக்காது. கடவுளுக்கும் திருஷ்டிகள் உண்டு. ஆகையினால் தான் ஒரு கெட்ட சக்தி அவர்கள் சற்று இளைப்பாறும் நேரத்தில் கெட்ட சக்திகள் வந்து அமர்வதற்கு ஏதுகையாக இருக்கும். ஆகையினால் நாம் இதனை செய்து கொள்ள வேண்டும் முக்கியமான பூஜையின் போது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, திருஷ்டி கழிப்பது. இப்ப மாதம் ஒரு முறை அமாவாசை அன்று கண்டிப்பாக அனைவரது இல்லத்திலும் பூசணிக்காய் சுத்தி போடும் வழக்கம் இருக்கும். தேங்காய், எலுமிச்சம்பழம் இது மூன்றுமே சுத்தி போடும் வழக்கம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இல்லம் என்று இருந்தால் கண்டிப்பாக அமாவாசை அன்று திருஷ்டி சுத்தி போட வேண்டும். அது பிறர் வந்துதான் செய்ய வேண்டும். நம் வீட்டில் உள்ளவர்களே அதை செய்து கொள்ளக்கூடாது. பிறர் வந்து செய்யும் பொழுது அவர்களுக்கு காணிக்கையாக ஏதாவது நாம் கொடுத்து விட வேண்டும். வெறுமன அவர்களை வைத்து நாம் சுற்றி போடக்கூடாது. வயதில் பெரியவர்களாக இருக்க வேண்டும். பெரியவர்களும் ஆணா இருக்க வேண்டும். பெண்கள் செய்யக்கூடாது. இப்போ நம்ம தெய்வத்துக்கு செய்யும் பொழுது நாம் நம் வீட்டில் பெண்கள் குடும்ப தலைவிதான் அதை செய்ய வேண்டும். அவர்கள் செய்ய முடியாத பட்சத்தில் குழந்தைகளை வைத்து செய்து கொள்ளலாம். பெண் குழந்தைகளை வைத்து